தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவம்பர் 24 திங்கட்கிழமை சரியாக காலை 6:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்காக அவ்வப்பொழுது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு சில வட மாவட்டங்கள்லையும் புதுச்சேரிக்கு தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நேற்றைக்கு பதிவாகிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நள்ளிரவு முதல் நல்ல ஒரு தொடர் மழையாக தென் மாவட்ட தென்கடலோர பகுதிகளிலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் சரி, உட்புற மாவட்டங்களான பகுதிகளில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் சேலத்திற்கு தெற்கு புறமாகவும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்லதொரு கனமழை பொழிவை கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மழை பொழிவு தற்பொழுது எந்த மாதிரி ஒரு நிலவரம், வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் வானிலை, தற்பொழுது வானிலை அமைப்பு என்ன அப்படின்றது இந்த அறிக்கையில் பார்த்துருவோம். நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவு அப்படின்ற மாதிரி அது கிடைக்கப்பெற்ற தகவல் தான். இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 118 மில்லிமீட்டர் அளவிற்கு, நாலுமுக்கு 106, காக்காட்சி 92, மாஞ்சோலை 88, பாபநாசம் 46, இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்துள்ளது. தற்பொழுதே ஊடகங்களில் வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குற்றாலத்தில் அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்ல ஒரு நம்ம ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக போட்டிருக்கோம், தென்முனை பகுதிகளுக்கு வெள்ள அபாய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது காற்று சுழற்சி ஒன்று இருந்தது. காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருவேறு சுழற்சிகளாக பிணைக்கப்பட்ட ஒரு சுழற்சிக்கு நேற்றைக்கு முந்தின காலகட்டங்களில் கிழக்கு காற்று அலைவுகள் கூடுதல் பரப்பில் இருந்துச்சு. அந்த காரணத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பொழிவு நேற்றைக்கு முந்தின பகுதிகளில், அதாவது நேற்றைக்கு முன்தினம் இரவு அதாவது நேற்று விடிந்த காலையில் பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மேலாக மழைப்பொழிவு பதிவாகுன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைக்கு நமக்கு மழைப்பொழிவு எப்படி பெற்றுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெற்கு நீராவி காற்று காலை வரைக்குமே வராத ஒரு காரணத்துலையும், நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கப்பட்டிருந்த ஒரு காரணம். அது வந்து படிப்படியாக மீண்டும் அது வந்து வெப்ப உயர்வுக்கு பின்பாக சரி, அந்த இருக்கக்கூடிய அந்த வலுவான நீரோட்டத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மீண்டும் குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் அது தீவிரமடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்போ தெற்கு நீராவி காற்றை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது இந்த இரவு வேளையிலும் சரி, இன்னும் அதை அளவான கிடைக்கப்பெறுகின்ற அந்த புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அளவாக கிடைக்கப்பெற்ற அந்த கிழக்கு காற்றினை கொண்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கிழக்கு காற்றும் இதனோட இணைவு பெற்று வந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்னும் கடுமையான ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போவே இது ஒரு கடுமையான மழைப்பொழிவு தான். பல இடங்களில் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு கனத்த மழையாக ஆங்காங்கே பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கிறது. வட மாவட்டங்களில் பெரிதளவிற்கு மழைப்பொழிவு, அதாவது வட மாவட்டங்கள் மீன்ஸ் புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு குளிர்காற்றின் சதவீதமே அங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இதால் அங்கே வந்து பெரிதளவிற்கு மழைப்பொழிவு ஒரு கனமழையாக அப்படின்ற மாதிரி இருக்காமல் ஒரு லேசான மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று இருக்கும். இப்போது வரக்கூடிய மணி நேரங்கள் இந்த வானிலை அமைப்பு எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ தற்பொழுது இலங்கைக்கு தென் மேற்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சி வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மேற்கு இலங்கையை தெற்காக அமையப்பெறும். அதாவது இருவேறு இணைப்புகள் கொண்ட இந்த சுழற்சியும் அப்படியே தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இந்த பிணைக்கப்படுகின்ற இந்த ஒரு சுழற்சிகள் ஒன்றிணைந்து படிப்படியாக இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளில் வந்து தீவிரமடையும் அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த பகுதிகளில் கரெக்டாக அந்த வலுவான நீரோட்ட பாதையில் தான் அது வந்து தீவிரமடையுது. இப்போ அந்த தீவிரமடைகிற நிகழ்வு தான் என்ன பண்ணுது, ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்பொழுது அது வடக்கு நோக்கி முன்னேற பார்க்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ வடக்கு நோக்கி முன்னேறிக்கொண்டே வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உயரழுத்தமானது மத்திய இந்திய திரைப்பகுதிகளில் இருந்து கொண்டு அதனை தள்ள முற்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே சமயத்தில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தம் இருக்கணும் அப்படி சொல்கிறேன். இது ஒரு இதை சொல்கிறேன், இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தமிழகம் ஊடாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தம் இருந்து கொண்டு இருவேறு உயரழுத்தங்களும் அது வந்து வடக்கு நோக்கி முற்படாமல் அது தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் வடமேற்கு திசையாக நோக்கி அது நகரும். அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழக கரை ஒட்டியே அது வந்து தமிழகத்தின் ஊடாக
ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது உயரழுத்தம் அந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல அமையப் போகுதுன்றத பொறுத்து அதனுடைய ஏற்றம் இருக்கும். ஸோ வட தமிழகத்திற்கு ஒரு மழைப்பொழிவு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக டெல்டா முதல் வடகடலோரத்திற்கு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை நான் பதிவு பண்ணிட்டேன். இன்றைக்கு மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு நேற்று வரைக்குமே புதுச்சேரிக்கு வடக்கு புறமாகவும் சரி அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு தெற்கு புறமாகலிருந்து மழைப்பொழிவு தெற்கு வர வர கூடுதல் பரப்பில் இருந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இந்த நிகழ்வு தீவிரமடைவதற்கு என்ன பண்ணும், மெல்ல மெல்ல அது கிழக்கு மற்றும் தெற்காக அது அந்த இருக்கக்கூடிய இணைப்பு சுழற்சிகள் எல்லாத்தையும் அது ஒன்றிணைய பெறுகின்ற ஒரு சூழ்நிலை நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவின் தீவிரமானது என்ன பண்ண போகுதுன்னா, டெல்டாவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. படிப்படியாக மழையின் தீவிரமானது சற்று வடக்கிலிருந்து குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதற்கு பிறகு இந்த தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலும் சரி, தென் மாவட்டங்களில் தென்முனை பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இந்த மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் இது தீவிரமடைந்து கொண்டே இலங்கை மாகாணத்திற்கு மிக பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அமைப்பாக அமைந்து இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டெல்டா முனைப்பகுதிகளான வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்தின் பகுதிகளுக்கு மயிலாடுதுறை அப்படியே காரைக்கால் போன்ற மாநிலங்கள் அந்த ஒரு பகுதிக்கும் சரி, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாக அப்படியே எடுத்துக்கொண்டால் அந்த வட மாவட்டங்கள் அப்படியே செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு வடக்கு நோக்கி முன்னேற மழைப்பொழிவின் தீவிரம் அதிதீவிரமாக அமைய பெறும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டும் கிழக்கு காற்றின் அலைவுகளை தற்பொழுது கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தாய்லாந்து வளைகுடா நிகழ்வு மெல்ல மெல்ல செயலிலிருந்து அந்த காற்றை அப்படியே இதற்கூட திசை அமைக்க பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. அது தனித்துவமாக அது சுழன்று கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, அது பசிபிக் பெருங்கடலில், அதாவது தென்சீன கடல் நிகழ்வு என்பதால் அது அங்கே அதுவும் விடாப்பிடியே அங்கே சுழன்று கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும், அது முடிஞ்ச அளவுக்கு அது ஈர்க்க பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இது நம்மளுடைய இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நமது வட தமிழகம் முதல் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெப்ப நீரோட்ட பாதை இருக்குது. அந்த வெப்ப நீரோட்ட பாதை பிடித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையால் இது அது போக முடியாத ஒரு, அதாவது இது அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். அது இழுத்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது தீவிரமடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் என்ன பண்ணுது, தீவிரமடைஞ்சு வடக்கு நோக்கி முற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது உயரழுத்தங்களின் தாக்கத்தில் அது எந்த மாதிரி இருந்து அது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ இந்த ஒரு இது 25 தேதிக்கு பிறகாக நமக்கு தீவிர புயல் சின்னம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு நம்ம இலங்கை ஒட்டி அமைய பெறும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் புயல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்றது நியூஸில் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கு நேற்று நள்ளிரவெல்லாம் பார்த்திங்கன்னா கனத்த மழையாக ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. நிறைய அதாவது எண்ணிலடங்கா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முதல் அப்படியே புதுச்சேரிக்கு தெற்காக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் சரி, கோவை மாவட்டத்தின் ஈரோடு மாவட்டம், சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் இப்படி என பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதனுடைய அளவுகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கப்பெற்ற பிறகு நம்ம அறிவிக்கிறோம். இன்றும் இப்பயும் கூட பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக டெல்டா கடலோர பகுதிகளிலையும் சரி, தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது வரக்கூடிய மணி நேரங்களில் உட்புற மாவட்டங்களில் சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் அப்படியே தென் மாவட்டங்களிலும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு மீண்டும் வெப்பம் உயர்வுக்கு பிறகு மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம். மதிய அறிக்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் வெயில் வெப்பம் உயர்வுக்கு பின்பு எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகிறதுன்றதை பார்த்து நம்ம அறிக்கையில் அறிவிப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.